ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்த்யவிபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः காமாத்மானஸ்வர்கபராः ஜன்மகர்மஃலப்ரதாம் கிரியாவிசேஷபகுலாம் போகைஸ்வர்யகதிம் பிரதி போகைஸ்வர்யப்ரசக்தானாம் தயாபஹ்ருதசேதசாம் வியவசாயாத்மிகா புத்திः சமாதௌ ந விதீயதே. 42, 43, 44வது ஸ்லோகம் மூணையும் சேர்த்து தான் படிக்கணும். இந்த 3 ஸ்லோகங்கள்லையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்ம பலனை விரும்பி பண்ணுகிறவர்களுடைய புத்தி ஒரு நாளும் ஒருமுகப்படாது என்பதை சற்று விஸ்தாரமாக சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்தை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா தர்மமான முறையில் உலகத்தில் பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர்களை நாம் நிந்திக்கக்கூடாது. இருந்தாலும் உயர்ந்த மோட்ச பலனை அடையணுங்கிற விஷயத்தில் பகவான் கர்மகாண்டத்திலேயே உழலக்கூடாது. கர்மகாண்டத்தை கடந்து ஞானகாண்டத்துக்கு ஒரு சாதகன் வந்து தான் ஆகணும். ஆகையினால எப்போ பார்த்தாலும் சகாம கர்மங்களையே பண்ணி கொண்டிருக்கக்கூடாது, காமிய கர்மத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் போய் நீ கர்மாலாம் பண்ணாதேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய பக்குவத்துக்கு பல படித்தரங்கள் தேவை. ஸ்கூலில் படிக்கணும்னா நம்ம மேல் படிப்புக்கு வந்துட்டாலும் கீழ்ப்படிப்பு மற்றவர்களுக்கு தேவை. ஆனால் பகவான் இங்கே மேல் படிப்புக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டி கீழ்ப்படிப்பிலேயே உட்கார்ந்துக்கக்கூடாதுங்கிற ஒரு பாவனையில் ஒரு தாய் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். அந்த மனோபாவனையில் எடுத்துக்கணும். என்ன சொல்லுகிறார் இங்கே? ஹே பார்த்த அர்ஜுனா, வேதவாத ரதாக, இந்த கர்மகாண்டத்தில் பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறதுலையே சந்தோஷப்படக்கூடிய ஜனங்கள், வேதத்தில்னா கர்மகாண்ட பாகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ், சடங்குகள், அதற்கு கிடைக்கக்கூடிய லௌகிக பலன்கள், இதிலேயே சந்தோஷப்படுற ஜனங்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் எப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார்களாம். நான் அந்நியதஸ்தீதி வாதினா, இந்த கர்மாவை பண்ணினா போகிறோம், எல்லாம் கிடச்சிடும், மனசாந்தி கிடச்சிடும்னு சொல்லி விடுவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா ரொம்ப அழகான பேச்செல்லாம் பேசுவார்கள். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி. இன்னொன்று சொல்கிறார், அவிபஷ்சிதா. அவிபஷ்சிதான்னா தன்னுடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தி சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியம் என்னங்கிறத கவனிக்காதவர்கள். அவிபஷ்சிதான்னு சொன்னால் புத்தியை சரியாக முழுசாக பயன்படுத்தாதவர்கள், நன்கு தெளிவாக ஆராய்ச்சி பண்ணாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அலங்காரமாக பேசுவார்களாம். புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி. ரொம்ப அழகாக இந்த கர்மாவை பண்ணினா அந்த பலன் கிடைக்கும், இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்மத்தை எல்லாம் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி மனசை கவர்ற மாதிரி சொற்களை எல்லாம், ஃப்ளவரி வேர்ட்ஸுங்கிறாங்க பாருங்க இங்கிலீஷில், அது மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள் அப்படிங்கிறார். ஆனால் அவர்களுடைய மனசில் என்ன இருக்க எண்ணம்னா காமாத்மானஹா, மனசு முழுக்க ஏகப்பட்ட ஆசைகளோடு இருக்கிறார்கள். ஸ்வர்கபராக, மேலான சொர்க்கத்தை போய் அடையணும், உயர்ந்த உடம்பு அடையணும், உயர்ந்த புலனின்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறார்கள். ஜன்ம கர்ம பலப்பிரதாம், இல்லை இந்த வாச்சம்ங்கிறதுக்கு இது அட்ஜெக்டிவ். ஜென்ம கர்ம பலப்பிரதாம்னா மறுபடியும் ஜென்மாவை கொடுக்கும். அப்புறம் அந்த ஜென்மாவில் நம்ம கர்ம பலனை அனுபவிக்கணும். கொஞ்சம் நிறைய துக்கம் இருக்கலாம், கொஞ்சம் சுகம் இருக்கலாம். ஆனால் இந்த புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணினா துக்கம் குறைவாக இருக்கும், சுகம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் சரீரம் எடுக்கணும், கர்ம பலனை அனுபவிக்கணும். உடம்பெடுத்து நாம் பண்ணின புண்ணியத்தோட பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவார்கள்ங்கிறார். ஜென்ம கர்ம பலப்பிரதாம் இமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கணும். மேலும் இந்த கருத்துக்களை நாளைக்கும் நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ